ஃபோன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் முடிச்சுக்கோங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. இங்கே உட்காந்துருக்க சில பேர் அப்படித்தான். நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க. அப்புறமா தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபரை பேட்டி இருப்பதற்காக போயிருந்தபோது அவர் சொன்னார், என்னுடைய நண்பர், அவர் என்னை விட ரொம்ப பெரியவர், ஸ்டில் நண்பராக பழகுவார். அவர் சொன்னார், உனக்கு எனக்கு ஒரு போட்டி, நானும் என் ஃபோனை வைக்கிறேன், நீனும் ஒன்று ஃபோனை வை, உனக்கு ஃபோன் வருதா எனக்கு ஃபோன் வருதான்னு பார்ப்போம்னா. நாங்கள் 2 மணி நேரம் பேசியிருந்தேன். எனக்கு 25 ஃபோன் வச்சுன்னா நம்ம பெரிய அல்ல. அவருக்கு ஒரு ஃபோன் கூட வரல. அவர் சொன்னார், என்னண்ணா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னாரு. அப்படிலாம் கிடையாது. எதையுமே செய்யாமல் இருக்க உனக்கு நேரம், எதையுமே செய்ய ஒருத்தனுக்கு நேரம் இல்லைன்னா அவன் பிஸியான ஆள்னு கிடையாது. எல்லாத்தையும் செய்ய எவனுக்கு நேரம் இருக்கோ அவன் தான் பிஸியான ஆள். அப்போ எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கணும். அப்போ உங்கள் நேரம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன் நேரத்தை பற்றி இன்னைக்கு இவ்வளோ முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, இல்லாட்டி உங்கள் நேரத்தை வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான், வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறான்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை யூஸ் பண்ணிடுவோம். அப்போ படிங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். எதை வேண்டுமானாலும் படிங்கள், பிடித்த எந்த விஷயத்தை வேண்டாலும் படிங்கள், என்னைக்காவது பயன்படும்.